Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். செல்போன்ல நிறைய படம் இருந்திருக்கு, தொலைபேசி எண்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் ஏன் காவல்துறை முழுமையாக விசாரிக்கப்படவில்லை? ஏன்னா அங்கே திமுக காரன் பூரா வர்றான், வட்டம் மாவட்டம் பகுதி எல்லாம் வருது. வி ராகவேந்திரா குரூப் 1 அதிகாரி இந்த விசாரணை வளையத்திலிருந்தே விடுவிச்சுட்டு போயிட்டார். இந்த நீங்க சொல்லுகிற 3 மூத்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் உங்களுடைய விசாரணையை விரிவுபடுத்தக்கூடாது, இதை கட்டுப்படுத்துவதற்கு 3 பொன் போலீஸ் அதிகாரிகள். எப்படி இந்த நாடு விளங்குமா? இவர்கள் அதிகாரத்தை சுவைப்பதற்காகவே ஆட்சி அதிகாரத்துக்கு வரான். ரத்தீஷு, கேசவன், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், இப்படி பல பேரால் இந்த அரசு நடத்தப்பட்டிருக்குன்னு நமக்கு இப்போ தான் தெரியும். விஜய் வீட்டில் போய் ஒரு ரெய்டு பண்ணுறாங்க 2016. ஒரு நடிகைக்கு 1 கோடி ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வழக்கை இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக இருந்து அதை ஒன்றுமில்லாமல் செஞ்சவர் தான் இப்போ இருக்கக்கூடிய விஜயினுடைய ஆலோசகர் அருண்ராஜ். ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுனால ஒன்றும் கிஃப்டாக கொடுக்குறது தப்பு இல்லை. 1 கோடி ரூபாய் நெக்லஸை நடிகை கிஃப்டாக கொடுக்க தப்பே இல்லை. அவர் தான் அடுத்த முதலமைச்சர். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் உகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் உடனடியாக கைது செய்யப்பட்டார். ஞானசேகரன் என்கிட்ட இது மாதிரியான தப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சாருக்கு கால் பண்ணார். அந்த சார் யாருன்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் தகவல் தெரிவித்ததன் காரணமாக யார் இந்த சார் அப்படிங்கிறத அதிமுகவிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. யார் இந்த சார், யாரை காப்பாற்றுறீங்க அப்படிங்கிறது இதெல்லாம் கவர்மெண்ட்டை நோக்கி பல கேள்விக்கணைகளை எழுப்பினாங்க. இன்றைக்கு ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வந்திருக்கிறது. முதல்ல சென்னை மகிழா நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை ஒரு மூத்த பத்திரிகையாளர் எப்படி பார்க்குறீங்க? பல பெண்களை வேட்டையாடியவன் தான் அந்த ஞானசேகரன். இவனுக்கு அடையாளம் திமுக தான். திமுக பாதுகாப்பில் தான் இவன் பல பெண்களை வேட்டையாடி இருக்கான். இந்த வேட்டையாடியது யாருக்காக? இப்போ அவனே அந்த பெண்கிட்ட பேசுகிறான், நீ என்னுடைய பாலியல் இச்சையை தாண்டி எனக்கு ஒரு பாஸ் இருக்கார், அவரையும் நீயே அவருக்கும் நீ படுக்கை விரிக்கணும். இதுதான் அந்த பெண்ணிடம் பேசப்பட்ட பேரம். அந்த பெண்ணு பொது வழியில் சொல்லிடுச்சு, ஒரு சார்கிட்ட நீ படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கல்லூரி மாணவிக்கு விடப்பட்ட கோரிக்கை. நீங்கள் இந்த விசாரணையினுடைய நீட்சி ஆரம்பித்த இடத்துல நின்று இருக்க. ஞானசேகரன் தான் குற்றவாளி, ஆரம்பிக்கப்பட்ட இடம், ஞானசேகரனே குற்றவாளி இப்படி. ஆனால் காவல்துறையினுடைய பங்கு இதில் என்ன? இந்த குற்றவாளி ஞானசேகரன் இத்தனை ஆண்டு கால அவன் மேலே வழக்கு இருந்திருக்கு. ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள், குண்டர் சட்டம்லாம் பாஞ்சும் சுதந்திரமாக வெளியே நடமாடி இருக்கான். அவனுடைய செல்போனில் நிறைய படம் இருந்திருக்கு, தொலைபேசி எண்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் ஏன் காவல்துறை முழுமையாக விசாரிக்கப்படவில்லை? ஏன்னா அங்கே திமுக காரன் பூரா வர்றான், அங்கே திமுக தொடர்பு வருது, திமுக வட்டம் மாவட்டம் பகுதி எல்லாம் வருது. அப்போது இந்த விசாரணை எப்படி நியாயமான விசாரணையாக இருக்குன்னு மக்கள் எடுத்துக்குவான். இல்லை, 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டீம் கொடுத்த சார்ஜ் ஷீட் ஃபைல் படி தானே பார்த்தீங்கன்னா காவல்துறை சிறப்பாக அந்த வழக்கு கையாண்டிருக்கும். அது எப்படி நம்ம சந்தேகிக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய பார்வை நியாயமான பார்வை. ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரவி ராகவேந்திரா ஒரு குரூப் 1 அதிகாரி இந்த விசாரணை வளையத்திலிருந்தே விடுவிச்சுட்டு போயிட்டார். இந்த நீங்கள் சொல்லுகிற 3 மூத்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீங்கள் விசாரிக்க கூடாது, உங்களுடைய விசாரணையை விரிவுபடுத்தக்கூடாது, உங்களுடைய விசாரணையை நீங்கள் குற்றவாளியை நோக்கி நகரக்கூடாது, இதை கட்டுப்படுத்துவதற்கு 3 பொன் போலீஸ் அதிகாரிகள். எப்படி இந்த நாடு விளங்குமா? நீங்கள் ராஜீவ் கொலை குற்றவாளியான ரங்கநாத் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னடா குற்றவாளி நெருங்கிய நண்பர்னு சொல்கிறான்னு பார்க்காதீங்க, நான் பத்திரிக்கையாளனான பல தொடர்பு, அவ்வளோதான். அப்போ அந்த ரங்கநாத் சொன்னார், பெங்களூர் ரங்கநாத், உண்மையை சொல்லாதேன்னு கார்த்திகேயனை தினம் அடிப்பார். காவல்துறை என்ன சொல்லும்? உண்மையை சொல்லுது அடிக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரங்கநாத் என்ன சொன்னார்? உண்மையை சொல்லாதேன்னு சாட்சி திருச்சி வேலுச்சாமி, வேறு யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் இருக்கும்போது தான் சொன்னார். கார்த்திகேயன் சுப்பிரமணிய சாமி பேரை சொல்லாத,
சந்திராசாமி வேற சொல்லாத, இப்படி பல பேரை சொல்லாதேன்னு யார் அடிக்கிறா? சிபிஐ டைரக்டர் கார்த்திகேயன். பல குற்றவாளிகள் அதை தப்பிச்சுக்கிட்டான். யாரில்? ராஜீவ் கொலையில். ராஜீவ் கொலையிலேயே அப்படின்னா ராஜீவ் கொலையை விசாரித்த ஜெயின் கமிஷன் மர்மமாக செத்து போனார். விசாரணை ஊடுருவி போகிறார் அவர். யார் யார் விசாரிக்கணுங்கிறாரு. நீதிமன்றம் பல பேர் சம்மன் அனுப்புது. ஓ, குற்றவாளி நெருங்கிட்டான். யார் செத்து போகிறா? நீதிபதி ஜெயினே செத்து போகிறார், ஜெயின் கமிஷன். இந்த நாட்டினுடைய அரசியல் நிலவரம். அப்போ ஞானசேகரன் யாரை கையை காமிக்கூடாது என்பதற்காக உயர் பெண் போலீஸ் அதிகாரி 3 பேர், ரவி ராகவேந்திரா காவல்துறை வேலையே வேண்டான்னு போகிறார். அவர் என்ன காவல்துறை அதிகாரி இல்லையா? காவல்துறைக்கு அவர் படிக்கலையா? பிட் எழுதியா படித்தார்? அப்போது இந்த 3 பெண் அதிகாரிகளுக்கு மேல் உள்ள அதிகாரி இல்லை, பணிச்சுமை அதிகம் காரணமாக இது மாதிரி விலகி இருக்கலாம் இல்லையா இந்த வழக்கு? இல்லை, அவர் அப்படிலாம் சொல்லலை. அவர் பணிச்சுமைத்தானே வேலைக்கே வர்றாரு. அவர் என்ன ஏசி ரூமில் ஏசி மெக்கானிக் வேலைக்கே வர்றாரு? இல்லை, பணிச்சுமை தான், அதுக்கு தான் வேலைக்கு வர்றாரு. இந்த விசாரணை அவர் நேரடியாக சொல்கிறார். முட்டாளுகளுக்கு நான் சொல்கிறேன், நேரடியாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இதில் அரசியல் அழுத்தம், என்னுடைய விசாரணைக்கு யாரும் ஒத்துழைப்பதில்லை, நீ விசாரிக்க கூடாதுன்னே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறார். கேட்டீங்களா? பகிரங்கமாக சொல்லிட்டு போகிறாரு. மனசாட்சி உள்ள மனிதன். இப்படி எவ்வாறு பல பேர் நீங்கள் பல ஆண்டு காலம் மனசாட்சி உள்ள மனிதர்களை இந்த சமூகம் அடையாளம் கண்டுகொள்ளும். அதில் ரவி ராகவேந்திராவும் ஒருவர். அப்போ இது எப்படி இதை எடுத்துக்கிறது? யார் அந்த சார்? அங்கே போகவே இல்லை. முதல் குற்றவாளி ஞானசேகர, கடைசி குற்றவாளி ஞானசேகரன். அப்போ நடுவில் குற்றவாளியே இல்லையா? குற்றவாளிகளை விசாரிக்கக்கூடாது. நீங்கள் எப்பவுமே ஒரு மூத்த வழக்கறிஞர் சொன்னார், எம்ஜிஆர் வழக்கறிஞர். சிபிஐயை பொறுத்த வரைக்கும் சிபிஐ எப்படி விசாரிக்கும்னா, நீங்கள் காவல்துறை எதை சார்ஜ் போட்டு கொடுக்குறானோ அதான் விசாரிப்பாங்க. நம்ம ஏட்டாக்கு இருக்கிற சோர்ஸ் இருக்குல்ல உள்ளூரில், எவன் ரவுடி முடித்தான், வட்டம் பாவட்டம், கஞ்சா விற்கிறவன், ஜாரா விற்கிறவன், இது யாருக்கு தெரியும்? நம்ம லோக்கலு ஏன் ஹெட் கான்ஸ்டபிள் அவ்வளவும் கையில் வச்சிருப்பாரா டேட்டா? ஆமாம், அந்த ஏரியாவில் என்ன நடக்குது, எவன் முடிச்சா உள்ள மாதிரி எல்லாம் கையில் வச்சிருப்பார். யார்? ஏட்டையா. எஸ்பி கூட யார்கிட்ட கேட்பாரு? ஏட்டையாட்டு தான் கேட்பார். ஏட்டையா 25 வயசில் போலீஸாக வந்திருப்பார், 55 வயசில் ஏட்டையாக தான் இருப்பார், அதிகபட்சம் எஸ்ஐயா வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் தூத்துக்குடியில், காசி என்னன்னு எஸ்ஐயா ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு தெரியாத குற்றம் அக்யூஸ் அத்தனை பேரையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பார். எந்த குற்றம் நடந்தாலும் 6 மணி நேரத்துக்கு தூக்கிட்டு வந்துடுவார். கிரைம் ரிமோட்டில் அப்படா நீங்கள் இந்த எஸ்பிக்கள் வருவாங்க, வந்து புது போலீஸ் ஸ்டேஷனை ரிப்பன் பண்ணி திறக்க சொல்லுவாங்க. யார் தெரியுமா திறக்க சொல்லுவாங்க? யார் வயசான ஏற்றிருக்காரோ அவரு தான் அந்த எஸ்பி நிற்பார், டிஐஜி நிற்பார், ஐஜி நிற்பார். எதை திறந்து வைக்கிறதுக்கு? அந்த புது காவல் நிலையத்தை ரிப்பன் பண்ணி திறந்து வைக்கிறதுக்கு நிற்பாங்க. யாரை கூப்பிட்டு ரிப்பன் பண்ண சொல்லுவாங்க? ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 1 வாரம் இருக்கும்ல, கௌரவப்படுத்துவாங்க. ஏன்? அவருக்கு ஐஜிக்கு தெரியாத அத்தனை விஷயம் எதில் தெரியும்? கிரைமிலிருந்து எல்லோண்டோலேருந்து அத்தனை அவருக்கு ஃபிங்கர் டிப்பு. சார்ஜ் ஷீட் போட்டார்னா குற்றவாளி தப்பவே முடியாது. ஆனால் சிபிஐக்கு இதே கதை தான். யார் அந்த சார்? செல்ஃபோனில் இருக்கிற குற்றவாளிகிட்ட போகவே இல்லை, கால் ரெக்கார்டு எடுத்து பார்க்கவே இல்லை. போலீஸ் எது பார்த்தது எது பார்க்கலன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு கேட்கலாம். ஆனால் குற்றவாளிகள் ஞானசேகரனை தாண்டி ஒருவரும் கைது செய்யப்படவில்லையே என்ற ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். கைது செய்யப்பட்ட குற்றவாளியான ஞானசேகரனை குற்றவாளியான நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதே சமயம் தண்டனை விவரம் ஜூன் 2க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை என்ன மாதிரி தூக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, தூக்கு ஏற்கனவே குண்டர் சட்டம் அது நிறைய இருக்குல்ல, அதனால கேட்கறேன். இல்லைங்க, அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் இதில் அவனுக்கு பின்னால் உள்ள குற்றவாளிகள் சுதந்திரமாக தெரியுறான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஞானசேகரனோட இந்த வழக்கு முடியுதுன்னு. அதுதான் ஞானசேகரனுக்கு யார் கூட்டாளி? ஞானசேகரன் சொன்ன அந்த சார் யாரு? பல சார்கள் இருக்கலாம். பல பெண்கள் அங்கு கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரி பெண்கள் பல பேருக்கு விருந்தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ராத்திரியில் இரவு நேரத்தில் விலை உயர்ந்த கார்கள்லாம் வந்து போயிருக்கிறதாக தகவல் இருக்குது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில். அதெல்லாம் யார்? இதெல்லாம் யார்கிட்ட எடுக்கணும்? இந்த நீங்கள் சில வழக்குகள் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும்போது இங்கே நியாயமே கிடைக்காதுன்னு எங்கே தள்ளி விடுவாங்க? ஆந்திர பக்கம் தள்ளி விடுவாங்க, வேறு மாநிலத்துக்கு. அங்கேயே கருணாநிதி விலைக்கு வாங்கிடுவார், அது வேறு விஷயம். கருணாநிதி அதே விலைக்கு வாங்கிடுவார். ஆனால் இப்போ கருணாநிதி இல்லை, கருணாநிதி வாரிசுகள் கருணாநிதி இருக்குது, அவர்களும் இதை விலைக்கு வாங்கிடுவார். அதனால் இந்த வழக்கு வேறு மாநிலத்தில் நடந்தால் கூட விலைக்கு வாங்க. நீங்கள் அழகிரி வழக்கு சித்தூரில் நடக்குது. அப்போ சட்ட அமைச்சர் பெரியசாமி அனுப்பி ராஜசேகர் ரெட்டிகிட்ட பேசி அழகிரி வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு.
அழகிரி அதாவது ராஜசேகர் ரெட்டி இறந்த பொழுது திமுக கொடிக்கம்பம் அரை கம்பத்தில் பறக்க விட்டாங்களா? மகனை காப்பாற்றலாம் ராஜசேகர் ரெட்டி. அந்த நன்றி விசுவாசத்துக்காக நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி அரசியல்னு பாருங்கள். தன்னுடைய மகனை அழகிரி மகன் காப்பாற்றினார் யார்? ராஜசேகர ரெட்டி. அதற்காக அவர் இறந்து போனதுக்கு திமுக கொடி அரை கம்பத்தில் இங்கே பறக்குது. எவ்வளவு இந்த அரசியல் தொடர்பு பாருங்கள். எல்லா அக்யூஸ்டுகள், எல்லா குற்றவாளிகள். அவர் ஒரு சிஎம்மா இருந்தார், கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்க முடியுது. இது லாஜிக்காகவே இல்லையே. கருணாநிதி தான் நீங்கள் போய் கேட்கணும், ஆவிட்டு தான் போய் கேட்கணும். ஓகே, அவர் செத்ததுக்கு ஏயா திமுக அரை கம்பத்தில் அந்த கொடி பறக்கு, நீங்கள் தான் போய் கேட்கணும் கருணாநிதி ஆவிட்டு. கருணாநிதி எதை செய்தாலும் தப்பாக தான் இருக்கும். தத்துவங்களின் தலைவன் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி, இப்படி தான். அப்போது இதே கதை தான் ஞானசேகரன் கதை. ஞானசேகரன் கதை உண்மை வெளிச்சத்துக்கே வரல. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி போதும். யார்? அந்த டிஎஸ்பி ரவி ராகவேந்திரா. இந்த வழக்கு தான் விளைக்கிறேன், நீங்களே விசாரித்து ராஜீவ் கொலைக்கு குற்றவாளி கதை தான். யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தீர்ப்பு குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த வழக்கை திமுக அரசு சரியாக கையாளலையோ அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாரு. இதை அதுதான் உண்மை. திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் இதே நிலைமை தான். தூத்துக்குடி வழக்கு என்ன நடந்தது அதே கதை தான். திமுக அதிமுக ரெண்டுக்கும் ஒரே எழுத்து தான் வித்தியாசம். மட்டும் கூட இருக்கு. எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே திமுக தான். இவர்கள் அதிகாரத்தை சுவைப்பதற்காகவே ஆட்சி அதிகாரத்துக்கு வரான். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தீஷு, கேசவன், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், இப்படி பல பேரால் இந்த அரசு நடத்தப்பட்டிருக்குன்னு நமக்கு இப்போ தான் தெரியுது. எந்த ஊடகங்களும் சொல்லவே இல்லை. ஊடகங்கள் பூரா விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது. ஊடக முதலாளிகள் பூரா ஜெயிலுக்கு வேண்டிய அக்கிஸ்ட் அவ்வளோ போயிடும். ஜெயிலில் இருந்துட்டு தான் வர்றான். ஏன் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இல்லை, அப்போ வேதனையோட சொல்கிறேங்க. அங்கே வேலை பார்க்குற கூட கொத்தடிமையாக வேலை பார்க்குறான். பச்சைமுத்தி ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? வழக்கு இருந்ததா இல்லையா? கலாநிதி மாறன் மேலே பாட்டியாளர் நீதிமன்றம் எதுக்கு போனார்? போண்டா சாப்பிட போனார். மணல் திருடன் வைகுண்டராஜன் மேலே வழக்கு இருக்கா இல்லையா? எத்தனை வழக்கு சிபிஐயில். இவர்கள் தான் ஊடக முதலாளிகள். இங்கே வேலை பார்க்குறவன் தான் ஊடகவியலாளர். எங்கே விளங்கும்? எப்படி உருப்படும்? அவன் பாவம், குடும்ப கஷ்டத்துக்கு வேலை பார்க்குறான். உள்ளே போகும்போதே சொல்லிடுவான், இந்த ஃப்ரேமுக்குள்ளே நீ வேலை செய்யணும். சிந்திக்கவே கூடாது. பத்திரிக்கையாளர் என்பவன் சிந்திப்பவன், அவனை தடையில்லாமல் எழுதுகிறவன், பேசுகிறவன். உள்ளே போகும்போதே எங்களை எதிர்த்து பேசக்கூடாது, திமுக எதிர்த்து பேசக்கூடாது, அதிமுக எதிர்த்து பேசக்கூடாது, பிஜேபி எதிர்த்து பேசக்கூடாது. இது எப்படி ஊடக தர்மமாகும்? இந்த ரத்தீஷை பற்றி எவ்வளோ விஷயம் வந்திருக்கணும், கேசவன் பற்றி எவ்வளோ விஷயம் வந்திருக்கணும். ஏன் வரல? விக்ரம் ஜூஜு பற்றி வந்திருக்கணும். ஆகாஷ் பாஸ்கர் எப்போ வருது? சிபிஐ போய் ரெய்டு பண்ண போகிற செய்தி வருது, இடி போய் ரெய்டு பண்ண போகிற செய்தி வருது. அப்போ இந்த செய்தியை மறைத்தது யார்? ஏன் புலனாய்வு செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஒரு ஊடகவியலாளனுக்கு இருக்கா இல்லையா? இவன் பூரா கொத்தடிமையாக இருக்கான். பச்சைமுத்து டிவியில் கொஞ்சம் பேர், மணல் திருடன் வைகுண்டராஜன் கிட்ட கொஞ்சம் பேர், சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சியே 2G ராஜா அடித்த கொள்ள பணத்தில் 600 கோடி ரூபா யாருக்கு கொடுத்தது? தயாளம்மா கொடுத்து. தயாளம்மா ஜெயிலில் இப்போ எங்கே இருந்திருக்கணும்? திகாரி ஜெயிலில் இருந்துருக்கணும். அதுக்காக கனிமொழி போய் ஜெயிலில் இருந்து. இந்த கேவலங்கள் பூரா தமிழ்நாட்டில் தாங்க. யார் அந்த சாராக இருந்தாலும் சரி, 2G ராஜாவாக இருந்தாலும் சரி, கலாநிதி மாறனாக இருந்தாலும் சரி, தயாநிதி மாறனாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரை கொள்ளையடிப்பதுக்கான ஒரு இடம்தான் அரசியல். காவல்துறை கட்டுப்பாடு கொண்டு வந்துடுறான், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாடு கொண்டு வந்துடுறான். உள்துறை செயலாளர் தெரியாமல், டிஜிபிக்கு தெரியாமல் எப்படி 23 டிரான்ஸ்ஃபரை இந்த ரத்தீஷ் போட்டிருக்க முடியும்? ஒரு 30 வயசு பையன். உள்துறை செயலாளருடைய கையெழுத்து இல்லாமல் எப்படி போட முடியும்? கையெழுத்து தாங்க. கோபாலவர்தன் சொன்னால் அவர் கையில் போட்டு அனுப்புகிறார். முதலமைச்சருக்கே தெரியலிங்கிறாங்க. ஏங்க அவர் தாங்க காவல்துறை தன் கட்டுப்பாட்டில். இப்போ தான் அவர் யோசிக்கிறார், என் கட்டுப்பாடு இருக்கும்போது ரத்தீஷ் எப்படி இவ்வளோ டிரான்ஸ்ஃபர் போட்டான்? கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதி கையெழுத்து வாங்காமல் ராஜமாணிக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் போட்டார்? ஜெயலலிதா கவர்மெண்ட் நடத்தும்போது நடராஜன் எப்படி டிரான்ஸ்ஃபர் போட்டார்? 5 கோடி கொடுத்துட்டு கமிஷனராக போகிற ஆட்களாக இருக்காங்க. வேலுமணிக்கு 5 கோடி கொடுத்தா கோயம்புத்தூர் கமிஷனர் AK விஸ்வநாதன், மறுபடியும் 5 கோடி கொடுத்தா மெட்ராஸ் கமிஷனர், 40 கோடி கொடுத்து ஜாங்கிட்டு சென்னை புறநகர் கமிஷனர். எல்லாத்துக்கு பின்னாடி பல கோடிகள். எதுக்கு பல கோடி கொடுத்து கமிஷனாக வர்றான்? ரியல் எஸ்டேட்டில் பல 1000 கோடி வருது. லத்தியாசர்னு ஒரு டிஜிபி, லத்தியாசனுடைய வீட்டுக்காரர் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, ஜாங்கிட்டோட பார்ட்னர். ஒரு இடத்த பழக்கினா 100 கோடி வருது.
இன்ஸ்பெக்டர் ஏசி போடியா அவனை பிடிச்சி உள்ளே போடு, அவன் பொண்டாட்டி பிராத்தல் கேஸில் போடு. இதெல்லாம் ஊடகம் எழுதாது. ஊடகர்கள் தரகர். குபேந்திரனுக்கு குமுத ரிப்போர்ட்டர் குபேந்திரனுக்கு 5 கோடி ரூபாய்க்கு நிலம இருக்குது மணப்பாக்கத்தில் ஜாங்கீர் போட்ட இடத்துல. அப்போ என்ன எழுதியிருப்பான் அவன் 5 வருஷத்தில்? நான் தான் பேரே சொல்கிறேன். நாங்கள் குபேந்திரனுக்கு மணப்பாக்கத்தில் 2 கிரவுண்ட் இடம் 5 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இந்த இடம் எப்படி வந்தது? அங்கே ஒரு கொலை நடந்து இடத்துக்காரனை அடித்தே கொண்டாங்க. அந்த தகவலை ஏன் வரல? மறைத்த காரணத்தினால. அவர் மட்டும் இல்லை, எல்லா ஆளையும் சொல்லி மறைச்சிடுவார். காமராஜ் நக்கீரன் காமராஜுக்கு 200 ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இப்போ பட்டா செட்டு எடுத்து தர்றேன், வர சொல்லுங்க, வழக்க போட சொல்லுங்க, பட்டா செட்டு எடுத்து தர்றேன். உனக்கு ஏது 5 கோடி? என்ன தொழில் பண்ணுற? அந்த பேர் ஊர் பட்டா செட்டா எல்லாம் ஆதாரம் எங்கே போய் கேட்பீங்க? அதான் எல்லாம் சொல்கிறேனே. எல்லா அயோக்கிய பயிலுக்கு பூரா மீடியாவில் தான் இருக்கான். காவல்துறையை விட காவல்துறை செய்கிற அயோக்கியத்தனத்தை வெளியே வராமல் இந்த ரத்தீஸ் எப்படிங்க இவ்வளோ நாள் வெளியே தெரியாமல் இருந்தான். சவுக்கு அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருந்தார். சவுக்கு நான் இந்த நேரத்தில் உண்மையாகவே நான் மனம் திறந்து பாராட்டுறேன் இந்த விஷயத்தில். ஏன் ரத்தீஸ் 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 ரத்தீஸ்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் என்ன நினச்சேன்னா ஒரு 5 கோடி ஊழல் பண்ணியிருப்பான், கேசவன் ஒரு 5 கோடி ஊழல் பண்ணியிருப்பான். ரவுண்டா நினைச்சது ஒரு 20-30 அவ்வளோதான். ஏங்க அப்படிதான் நம்ம ரேஞ்ச் அவ்வளோதாங்க. நம்ம ரேஞ்ச் அவ்வளோதானே. 1000 கோடி 2000 கோடி ரேஞ்சே நம்ம ரேஞ்சே இல்லையே. 500 1000 தானே இப்படி கத்திட்டு தெரியுறோம். வேறு என்ன இருக்குது? நம்மளை ஒரு இன்டெலிஜென்ஸை போட்டு ஃபாலோ பண்ணுங்க. நம்ம என்ன எங்கள் ரோட்டு கடையிலாம் சாப்பிட்டு வரோம். இப்போ வரும்போது ஒரு பூரி வடை 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு வந்தோம். ரோட்டு கடையெல்லாம் சாப்பிட்டு வந்தோம். இதை இந்த லைஃபுக்கு மேலே நம்மளை யோசிக்க தெரியல. 5000 கோடி 10,000 கோடி 50 கோடி ரூபா ஒரு ஃப்ளாட்டுங்கிறாங்க எங்கள் 174. அது பக்கத்துலேயே சோபா செட்டு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு வாடகை 50,000 ரூபாயா. எப்பா இந்த கூட்டம் பூரா அங்கே தான் கூடுறது. ஒரு நடிகையுடைய பிறந்த நாளுக்கு 35 லட்சம் ரூபாய்க்கு பார்ட்டியாம். பேக் 35 லட்சம் ஒரு நடிகைக்கு பிறந்த நாளுக்கு பார்ட்டி. அது இந்த நடிகை ஆமா 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 லேட்டஸ்டா வந்தவங்க. ஆமா. இந்த அரசாங்கம் எப்படி நடக்குது? ரோட்டில் பார்த்தா வேகாத வெயில் ஆண்களும் பெண்களும் நடந்து போயிட்டே இருக்கான், வந்துட்டே இருக்கான், உழைச்சிட்டே இருக்கான். வெய்ய அக்கனி சச்சரம் கத்திரிக்கை போயிட்டே இருக்கான். இந்த காலத்தையும் போயிட்டு வந்துட்டு இருக்கான், போயிட்டு ஒரு நாளைக்கு 500-1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு. இவன் என்னன்னா 50,000 ரூபா ஒரு நாளைக்கு வாடகையா சோபா செட்டில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில். என்னையா நடக்குது? 37 லட்சம் ரூபாய் நடிகைக்கு பிறந்தநாள் பார்ட்டி நடக்குதான். அப்போ இது என்ன உண்மையாகவே மக்களாட்சியா இல்லை மன்னர் ஆட்சியா? இவர்களெல்லாம் மன்னர்களா இளவரசர்களா? இல்லை, நடிகைக்கு 35 லட்சம் செலவு பண்ணுறதுக்கான ரீசன் நடிகை இவருக்கு பிடிச்சி போச்சு தான் ரீசன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வயசாயிருக்கா? அந்த நடிகை இவருக்கு பிடிச்சி போச்சு. வேற என்ன? அதே ஃப்ளாட்டில் நயன்தாராவுக்கு 50 கோடி ரூபாய்க்கு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது எங்கே 174. அது யார்? நீங்கள் ஒரு விஜய் வீட்டில் போய் ஒரு ரெய்டு பண்ணுறாங்க 2016. ஒரு நடிகைக்கு 1 கோடி ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. நடிகை வீட்டில் போய் கேட்குறாங்க, எனக்கு என்ன தெரியும் விஜய் வாங்கி கொடுத்தாருங்கிறாங்க அந்த நடிகை. அந்த வழக்கை இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக இருந்து அதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சவர் தான் இப்போ இருக்கக்கூடிய விஜயினுடைய ஆலோசகர் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி அருண்ராஜ். எவ்வளோ நெக்லஸு? 1 கோடி ரூபாய்க்கு நெக்லஸ். அப்போது இதுதான் இந்த அரசுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுனால ஒன்றும் கிஃப்டாக கொடுக்குறது தப்பு இல்லை. 1 கோடி ரூபா நெக்லஸை நடிகை கிஃப்டாக கொடுக்க தப்பே இல்லை. 5 கோடி கொடுங்க, 50 கோடி கொடுங்க, அவர் தான் அடுத்த முதலமைச்சர். கிஃப்டாக தான். நான் சும்மாவாக நான் வேறு எது செஞ்சுட்டு கூட கொடுக்குறேன்னு சொல்லலை, கிஃப்ட்டு தான். அப்போது இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு? இந்த மக்கள்கிட்ட எந்த விஷயம் போய் சேராமல் தடுப்பதே அந்த தரகர்களுக்கான மீடியாக்கள் தான். மக்கள்கிட்ட எந்த செய்தியும் போகாமல் அதை அந்த இளைஞன் சொல்கிறான், வேடன் சொன்ன பிறகு மக்கள் அப்படியே 40,000 பேர் 50,000 கேரளாவில் ஒருத்தர் கூட திரும்பி பார்க்க மாட்டான். எந்த நடிகை வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டான். யாரும் மக்களை கவரவே முடியாது. சினிமா பக்கமே போக மாட்டான். ஆனால் அங்கே என்ன பண்ணுறான்? 30,000 பேர் 40,000 பேர் கூடி நின்று அப்படியே உணர்ச்சி வசப்படுறான்னா இதுதான் இங்கே அப்படி ஒரு ஆளையே காணமே. தலித் எழுச்சியவே காணமே, தலித் புரட்சியவே காணமே. புரட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லையே. திமுக அதிமுக திருடுவதற்காக இங்கே ஒரு அதிகார மையம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகார மையத்தில் இது போன்ற டவுசர் பசங்கள்லாம் பல ஆயிரம் கோடி திருடுறாங்கிற செய்தியை கேட்குற பொழுது ரத்தம் வடியுது இதயத்தில். உழைக்கிற மக்கள் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு நாயா பாடுபடுறான், செத்து போகிறான், காஞ்சி விழுந்து செத்து போகிறான்.
இப்போ ஒரு பேப்பர் படித்தேன், கடன் 15 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ கடன் வாங்கி ஆன்லைனில் விட்டு பெத்த குழந்தை கூட ரயிலில் தள்ளி விட்டு அவனு விழுந்து சாகிறான். வறுமையில் குடும்பத்தோடு கிடந்து விழுந்து சாகிறான். இங்கே 5000 கோடிங்கிறான், 10,000 கோடிங்கிறான். அப்போது இது இங்கே மக்களுக்கான அரசியல் கட்டமைப்பு வராமல் போனது, தடுப்பது ஒரே குற்றவாளிகள் ஊடகங்கள் தான். கேஎஸ் மற்றும் கேசவன், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ், இப்படி பட்டியல் வந்துட்டே இருக்கு தோண்ட தோண்ட. இவர்கள் தான் இந்த 4.5 ஆண்டு காலம் திமுகவை நடத்தியிருக்காங்கன்னு அதிர்ச்சி. பல ஆயிரம் கோடி கொள்ளை, பல ஆயிரம் கோடி கொள்ளை, பல ஆயிரம் கோடி கொள்ளை. கேஎஸ் கேசவாங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எப்படி கிடச்சிது? ரத்தீஷ் 23 ஐபிஎஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு. கோபாலபுரத்துன்னு சொன்னாங்கன்னு டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் 23 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் பல கோடி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வாங்கி போய் உட்காந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். இப்போ உதாரணத்திற்கு ஒரு ரெய்டு நடக்குது. ரெய்டில் போலீஸ் அதிகாரிகிட்ட வாங்கின பணத்தை பூரா அவன் எழுதி வச்சுருக்கான் டைரியிலையும் வச்சுக்கேன். அப்போ இந்த போலீஸ் அதிகாரி எப்படி நியாயமாக இருந்திருப்பாங்க? கருணாநிதி உயிரோடு இருந்தபோது ட்ரான்ஸ்ஃபர் யார் போய் 2 கோடி 3 கோடி கொடுத்தா ராஜமாணிக்க ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவார். கருணாநிதி இருக்கிற காலத்தில் கருணாநிதியுடைய பிஏ ராஜமாணிக்கா பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சு வச்சுருக்காரு. பல ஆயிரம் கோடி. ரைடு இன்கம் டேக்ஸ் அங்கே போகுமா? அதிமுக ஆட்சி வந்தால் போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிசி, எஸ்பி, டிஐஜி ட்ரான்ஸ்ஃபர் யார்? நடராஜன். அங்கே நடராஜன், இங்கே ராஜமாணிக்கம், இப்போ ரத்தீஷ். அரசு ஊழியராக பெண்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. காலையில் சமைச்சு வச்சுட்டு குழந்தை ஊட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு புருஷனை கவனிச்சு அனுப்பிட்டு எங்கே போகணும்? அலுவலகம் போகணும். அலுவலகத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம் ஓய்வெடுக்க முடியாது. 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் பார்த்துட்டு திருப்பி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து குழந்தை குட்டி மறுபடியும் காலையில் என்ன பண்ண அதே மாதிரி குழந்தை குட்டி சாப்பாடு படுக்க வச்சு படிக்க வச்சு புருஷனுக்கு சோறு போட்டு புள்ள குட்டி சோறு போட்டு ராத்திரி படுக்கணும். காலையில் எழுந்திரிச்சோனையும் எல்லாம் சோறு போட்டு முடியும் அரசு வேலைக்கு போகணும். தனியார் வேலைக்கு போகிற பெண்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனால் இவனுங்க 1000 கோடி 2000 கோடி. இந்த டவுசர் பசங்க 174 அப்பார்ட்மெண்ட்டு 50 கோடி ரூபா ஒரு அப்பார்ட்மெண்ட். எவ்வளவு? 50 கோடி. கடலை பார்த்து 3000 ஸ்கொயர் ஃபீட். அங்கே யார் அதிகமாக இருக்கா? நீங்களால இப்போ பக்கத்துலேயே போக முடியாது. ஏஆர் ரகுமான் இருக்கார், லாட்ரி மார்டின் இருக்கார், நயன்தாரா, வேலுமணி. தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை முடிவு செய்கிற அத்தனை பேர் குடியிருக்கிற இடம் தான் 174. பண முதலைகள். பண முதலைகள். மார்டின், ஆதவு, இப்படி அங்கே தான் முடிவெடுக்கிற இடம். ரத்தீஷுடைய வீடு அங்கே தான், ரத்தீஷுடைய ஃப்ளாட் அங்கே தான். 50 கோடி ரூபா ஒரு ஃப்ளாட், 3000 ஸ்கொயர். அப்போது ஏழை வாழை எங்கே நிலம் வாங்க முடியுதா? 100 கிலோமீட்டர் போயிடணும். 100 கிலோமீட்டர் போனால் தான் அவர் 3 சென்ட் வாங்கி வீடு கட்டணும். அப்போது அச்சரப்பாக்கம் போயிடணும். அப்போது இந்த அதிகார மையம் யார்கிட்ட இருக்குது? இந்த டவுசர் பசங்க தான். இந்த கேஎஸ் மார்ட்டு ஒட்டுமொத்தமான டிரான்ஸ்ஃபரு. இந்த திமுகவுடைய மாவட்ட செயலர் பூரா அங்கே தான் இருக்கான். ஐபிஎஸ் ஆஃபீஸர் பூரா அந்த டவுசர் பசங்கிட்ட தான் இருக்கான். ஐஏஎஸ் அதிகாரி பூரா அங்கே தான் இருக்கான். அப்போது இந்த இளைஞர்கள் 4 வருடமாக அரசு நடத்துகிறார்கள். நீங்கள் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய 50,000 கோடி வியாபாரத்தை விசாகனுக்கு உத்தரவு போடுற இடத்துல இருந்தவர் தான் அந்த ரத்தீஷ். இதையெல்லாம் பழைய உளவுத்துறை ஏடிஜிபி அந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் ஸ்டாலின் சொல்கிறார். ஸ்டாலின் உதயநிதியிட்ட கேட்குறாரு, என்னை பற்றி எங்கள் அப்பாட்டியே போட்டு கொடுக்குறியா? உன்னை வச்சுக்கிறேன். எங்கே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றப்படுகிறார். இந்த இளைஞர்கள் அப்பாட்டே சொல்லுது ஒரு குற்றமா? என்னை காட்டி கொடுத்துட்டியா? நீ அப்பாட்ட இருந்து சோப்பில் 100 ரூபா எடுத்து அதை காட்டி கொடுத்துட்டியா? வேலைக்காரன் திட்டுறதை போல இப்போ இந்த ரத்தீஷ்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷமாக கத்திட்டு இருந்த ஒரு ஆள் சவுக்கு சங்கர். இவ்வளவு அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் நான்லாம் நினச்சே பார்க்கல. உதயநிதியோடு இருக்கார், உதயநிதியுடைய நண்பர். ஆனால் உதயநிதியை சொல்லி ஏதாவது ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் டிரான்ஸ்ஃபர் வாங்குவார். ஒரு 5 லட்சம், 10 லட்சம், அதிகபட்சம் ஒரு 1 கோடி ரூபாய் சேர்த்துருப்பார்னு நினச்சேன். இப்போ அவருடைய கணக்கை பார்த்தா 4.5 ஆண்டு கால அதிகார மையமாக இருந்திருக்கார்.
குறைந்தபட்சம் இதில் இப்போ கணக்குப்படி பார்த்தா ஒரு 20,000 கோடி. பா 20,000 கோடிக்கு சொந்தக்காரனா ரத்தீஷ் இருக்கிறார். இப்போ முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு இதை ஏன் என்கிட்ட சொல்லலை? இல்லை, நீங்கள் சொன்னதாக தான் எங்களுக்கு எல்லா தகவலும் வந்தது. சின்னவர் சொன்னார், பெரியவர் சொன்னார், அம்மா சொன்னாங்க. இப்படி ஆகாஷ் பாஸ்கர் ஒரு 10,000 20,000 கோடிக்கு சொந்தக்காரனாக 1000 கோடி அப்படியே ஒட்டாங்க தூக்கி போடுறான். பா இப்போ கேஎஸ் மார்ட் கேசவன் இந்த கம்பெனி 4 வருடங்களாக பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யுது. இது எப்படி சாத்தியம்? சின்னவர் சொன்னார். ரேடிங்க போகணுமா போகாதா? விக்ரம் ஜூஜு என்ன ஜூஜு பீஜு காஜு இவர்களெல்லாம் இந்த 8 கோடி மக்களுடைய தலையெழுத்தா? நம்மளால் பைக்கில் வரும்போது அந்த அக்கடி வெயிலில் சிக்கினில் 2 நிமிஷம் நிற்க முடியல, அப்படியே வேர்த்து ஒழுகுது. மக்களை பார்த்தா கூலி வேலை செய்கிறவன் நிலா வெளிச்சத்தில் செய்கிற மாதிரி இந்த வேகாத வெயிலில் ஆண்களும் பெண்களும் கூலி வேலை செய்கிற 500 ரூபா காசுக்கு. இந்த இளைஞர்கள்ட்ட 5000 கோடி 10,000 கோடிங்கிறான். இது எப்படிங்க சாத்தியம்? இப்போ முதலமைச்சர் ரகசியமாக விசாரிக்கிறார். எப்படி இந்த 23 டிரான்ஸ்ஃபர் இது வரைக்கும் எனக்கு கேட்டால் ஏறக்குறைய ஒரு 100க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பல கோடியை வாங்கிட்டு சும்மாலாம் கிடையாது. இந்த டைரி யாருக்கு கிடைக்கும் போகுது? என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கிடைக்கும் போகுது. அப்படி கிடைத்தால் இந்த அதிகாரிகள் பூரா அப்படியே அபூர்வராக மாறிடுவான். யாருக்கு ஆதரவா? பிஜேபிக்கு ஆதரவாக அபூர்வராக மாறிடுவான். ஆசீர்வாதம் ஆச்சாரியை போல. அவர் இப்போ ராஜாட்டு தான் இருந்தார் பிஏவா. அதான் சொன்னீங்க. இப்போ அவர் அப்படியே யார்கிட்ட எந்த கட்சியில் இருக்காரு? பிஜேபிக்கு போயிட்டார். அதே போல் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் யார் கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ எப்படி நீங்கள் 26 தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க? இது மாதிரியான இளைஞர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா அதே சமயம் சமூக ரீதியான புரட்சி கருத்துக்கிறது வேடன் ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காது. இந்த திராவிட இயக்கத்தை அழிக்கிற வரை, அதிமுக திமுகவை அழிக்கிற வரை, இவர்கள்ட்ட கூட்டணி கட்சின்னு இவர்கள்ட்ட வாங்கி சாப்பிடுகிற வரை, கூட்டணி கட்சி பூரா இவங்கள்ட்ட அடிக்கிற கொள்ளையில பாதி வாங்கிக்கிறான். இதுதானே கூட்டணி கட்சிங்க. அதிமுக கூட்டணி அதுதான், திமுக கூட்டணி அதுதான். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த திருடுகிறவர்கள்ட்ட கொஞ்சம் திருடுகிறதா இவர்களுடைய கொள்கை. இதுக்கு தான் கூட்டணி கட்சிகள். நீங்கள் பாருங்க, இப்போ ரத்தீஷ் எங்கே இருக்காரு? லண்டனில் இருக்கார். அந்த 30 வயது இளைஞனை சாபம்லாம் கொடுக்கல. அண்ணா நகர் ரமேஷுக்கு நேர்ந்ததை போல தேம்ஸ் நதிக்கரையில் மிதப்பார். அவர் 100 வயசு வாழ்ட்டோம். அவங்க அண்ணன் தான் சர்வீஸ் கண்ட்ரோல் ரூம் டிசி, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். இப்படி மக்களை ஊரை அடித்து உலையில போட்டு பலாயிரம் கோடியை கொள்ளையடித்த ரத்தீஷ் எங்கே மிதப்பார்? தேம்ஸ் நதிக்கரையில் மிதப்பார் என்ற செய்தி வரும். மிதக்கிற பொழுது ஆகாஷ் பாஸ்கர் எங்க, கேசவன் எங்க, ஜேஎஸ்கே கேஎஸ் மார்ட் கேசவன் எங்கே, இப்படி பல பேர் தேடப்படுகிற குற்றவாளிகளாக மாறுகிற நிலைமை வரும். திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்களுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. வில்சனுக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. கவிஞர் சல்மா, அதன் பிறகு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம், அப்புறம் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் வந்து கமலஹாசனுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கமலஹாசன் திமுகவுக்கு ஆதரவாக வர்ற 26 சட்டமன்ற தேர்தலில் பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறாரு. அதற்காக கமலஹாசன் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அந்த ராஜ்யசபா சீட் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சல்மா ஒரு கவிஞர், திமுக மேடையில் பேசுகிறவர், எழுதுகிறவர். அதுக்காக அவரை கௌரவிப்பதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிவலிங்கம் அவர் அங்கே தோற்று போயிட்டார். சேலம் எடப்பாடி கோட்டையாக மாறிப்போச்சு. சேலத்தில் சிவலிங்கத்தை முக்கியத்துவப்படுத்துவதற்காக அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கப்படுகிறது. வில்சன் திமுகவுடைய சட்ட போராட்ட களம். அவருக்கு மீண்டும் டெல்லி அரசியல் வேணும். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் திமுகவை டெல்லியில் லாபி பண்ண முடியும். அதற்காக வில்சனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான், இந்த 4 பேருமே திமுகவினுடைய நலன் விரும்பிகள். திமுக மீண்டும் அவர்களை வருகிற தேர்தலை மையப்படுத்தி கணக்கில் எடுத்து அவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக ஒரு தேவேந்திர குல வேளாளர், ஒரு கிறித்துவ நாடார், அல்ல இந்து நாடார், அந்த வாக்கு வங்கி சவுத்தில் வேணும். அதனால் 2 சவுத்து தான். ஏன்
சவுத்தாக வீக்காக இருக்குது. இப்போ பவன் கல்யாண அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறார். ஏன்? இந்த நாயுடு வாக்கு அதிமுகவுக்கு வேணும்னு பிஜேபி நினைக்குது. அதற்கான வேலை திட்டம் உருவாயிருச்சு. அதை நோக்கி அதிமுக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதிமுக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியிலிருந்து வரப்போகிறார்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பேர் நன்றி. நன்றி, வணக்கம்.